வணக்கம் நண்பர்களே. மன்னர்களை சுமந்து வரும் குதிரைகள். அந்த குதிரைகளுக்கு குதிரை என்பதால் குதிரைகள் ஒரு விலங்கினம். அந்த குதிரைகளுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, மன்னர்களை சுமந்து வரும் பொழுது எல்லோரும் மன்னருக்கு மிகப்பெரிய மரியாதை செலுத்துவார்கள். மிகப்பெரிய மரியாதை, மாலை மரியாதை, மேல முழக்கங்கள், பால்க கோஷங்கள், புகழ்ந்துரைகள் எல்லாம் கிடைக்கும் மன்னருக்கு. ஆனால் இந்த குதிரை என்ன நினைக்கும் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு தான் கிடைக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். இதை பொதுவாக மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸில் சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறதுனால, அந்த பிராண்டு இருக்கிறதுனால அவருக்கு நிறைய மரியாதை கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் தனக்கு கிடைக்கும் மரியாதை, நான் தான் இந்த நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அதிலும் ஒரு உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு தோன்றும். இது இயல்பு, மனித இயல்பு. அந்த குதிரைகளுக்கு வேண்டுமானால் நாம் மன்னரை சுமந்து வருவதால் மட்டுமே இந்த மரியாதை கிடைக்கிறது, இந்த மரியாதை நமக்கு இல்லை, நாம் சுமந்து வரும் மன்னனுக்குத்தான் என்று குதிரைகளுக்கு தெரியாது. மன்னர் இறங்கி அவர் இதில் சிம்மாசனத்துக்கு போகும்போது இந்த குதிரைகள் எல்லா இடத்தில் கட்டப்படும். குதிரைகளுக்கென்று இருக்கிற இடத்தில் தான் கட்டப்படும். குதிரைகள் அந்த இடத்துக்கு தான் செல்ல வேண்டும். அந்த இடத்துக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் தான் ஏற்படும். இதை யார் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? குதிரைகள் புரிந்து கொள்ளாது. ஆனால் இந்த மன்னர்கள் போன்ற ஒரு பிரபல ஆளுமைகளை சுமந்து, அந்த அடையாளங்களை சுமந்து ஒரு மனிதர்கள், இந்த அடையாளங்கள் நம் சுய அடையாளம் அல்ல, இது நமக்கு மேலுள்ள பதவியில் இருப்பவருடைய அடையாளம்தான். அந்த அடையாளத்தின் நிழல் நம் மீது விழுவதால் நாமும் அந்த மரியாதையை பெறுகிறோம். அதிலிருந்து விலகினால் நாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவோம் என்பது யாருக்கெல்லாம் புரிய வேண்டும்? OPS, அண்ணாமலை, தினகரன் இவர்கள் போன்றவர்கள்தான். இதை சற்று இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் EPS இது போன்றவர்கள். இன்னும் பல உதாரணங்களை சொல்ல முடியும். சோசியல் மீடியா நேரம் 3 நிமிஷத்துக்குள்ளே சொல்லணுன்றதுனால இந்த உதாரணங்களை வச்சு நீங்கள் மற்றவங்களை புரிஞ்சுக்குங்க, யார் யார் இதில் சேருவாங்கன்னு. ஸோ நீங்கள் மன்னரின் குதிரைகள், மன்னர்கள் அல்ல. நான் இதுதான் ஒரு கம்பெனின்னு சொன்னேன். கம்பெனியில், பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குற உயர் பதவியில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கம்பெனியின் உரிமையாளரும் அல்ல. அந்த கம்பெனிலேருந்து விலகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மரியாதையும் கிடைக்காது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.